உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். இம்மாதம் சற்று கடுமையான நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சுக்கிரன், குரு, சனி பகவான் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் ஆரோக்கிய குறைவினை எடுத்துக்காட்டுகிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பது வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பதையும், சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதையும் உணர்த்துகின்றனர். குடும்ப பிரச்சனைகளை பொறுத்தவரையில் அடிக்கடி மனதில் நிம்மதி குறைந்து டென்ஷன் ஏற்படும். திருமண முயற்சிகளில் தடங்களும் ஏமாற்றமும் மேலிடும். உத்தியோகம். ராகு மற்றும் செவ்வாயின் நிலைகளினால் ஏதாவது ஓர் காரணத்தினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல நேரிடும். உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படும். பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினர் உங்கள் மீது அதிருப்தியே நீடிக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். அவர்களது மறைமுக பேச்சுகள் மன நிம்மதியை பாதித்துவிடும். தொழில் வியாபாரம். உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை செய்யும். சந்தை நிலவரம் சாதகமாக இல்லை. நியாயமற்ற போட்டிகளும் இடைத்தரகர்களின் தலையீடும் உங்கள் விற்பனையை பாதிக்கும். பல காரணங்களினால் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்கள் சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பது கடினமாகும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஆதரவும் குறையும். புதிய முதலீடுகளையும் விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்திப்போடுவது அவசியம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்படும். சற்று கடினமான நிதி பற்றாக்குறையை இம்மாதம் நீங்கள் சந்திக்க நேரிடும். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வதும் சிக்கனத்தை கடைபிடிப்பதும் அவசியம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய திரைப்படங்கள் எடுப்பதை ஒத்திப்போடுதல் நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். அரசியல் துறையினர். தை மாதம் 14ஆம் தேதி வரை சுக்கிரன் உள்ளிட்ட எந்த கிரகமும் உங்களுக்கு உதவிகரமாக அமையவில்லை. 15ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் படிப்படியாக சுபபலம் பெறுவதால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். முதல் 2 வாரம் பேச்சில் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதிலும் நிதானமாக இருத்தல் அவசியம். முக்கிய அரசியல் பிரமுகர்களில் அவர்களது பிரச்சனைகளில் உங்கள் சொந்த கருத்துக்களை வெளியிடாமல் மௌனம் சாதிப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். தசாபுக்திகள் பாதகமாக இருந்தால் பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருத்தல் மிகவும் அவசியம். மாணவ மாணவியர். ஆசிரியர்களின் ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை தரும். சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்தும். நண்பர்களுடன் வெளியே சுற்றுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. விவசாயத்துறையினர். பூமிக்காரகரும் விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாயும் சாதகமாக இல்லை. விவசாயத்துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள மற்றொரு கிரகமான சூரியனும் சுபபலம் பெற்றுள்ளார். வயல் பணிகள் கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்தி தரும். அடிப்படை விவசாய வசதிகளுக்கு குறைவிருக்காது. பெண்மணிகள். மாதம் முழுவதும் குரு பகவானால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. தை 14ஆம் தேதி வரை சுக்கிரனாலும் உதவி இல்லை. கையில் இருப்பதைக் கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுவதால் ஓய்வெடுக்க நேரிடும். நெருங்கிய உறவினர்களின் மனப்பான்மை மனதிற்கு வேதனையை தரும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். பரிகாரம். அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தீபமேற்றுவது நன்மை அளிக்கும். கந்தசஷ்டி கவச பாராயணம் நல்ல பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் தை 19 பின்னிரவு முதல் 21 பின்னிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.